பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட அம்மா பூக்கடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிந்தாமணி வந்து தூக்க வச்சிருப்பாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்துட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாரு. கண்டுபிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து தான் வந்து அந்த கடைய வந்து திரும்ப வர வச்சிருப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிருவாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சது யாருக்கும் தெரியாத மாரி பண்ணிருவாரு. அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அருண் தான் வந்து பண்ணாரு. அருண் மூலியமா தான் அந்த கடை வந்து திரும்ப வந்துச்சு அப்படின்ற மாரி வீட்ல எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மாரி வச்சிருப்பாரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கமிஷனரோட ஒய்ஃப் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிருவாங்க. அதாவது முத்து தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க அம்மாவோட கடைய வந்து திரும்ப வச்சாரு. எ அந்த ஆஃபீஸர் தான் பணத்த வாங்கிட்டு உங்க அம்மா கடைய தூக்க வச்சாங்க. முத்து தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கறத பார்த்தீங்க அப்படின்னா, சீதா வந்து கேட்டுருவாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து முத்துட்ட வந்துட்டு ஏன் இப்படி பொய் சொன்னீங்க? நீங்க வந்துட்டு நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற உண்மைய வந்துட்டு ஏன் அம்மா சொல்ல மறைச்சிட்டீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் வந்துட்டு அ அதாவது பொய் சொல்லல. மறைச்சிட்டேன். சரி இது எதுக்கு நம்ம சொல்லிக்கணும்? நம்ம குடும்பத்து தானே அப்படின்ற மாதிரி. நான் வேற வந்துட்டு அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி வந்துட்டு சீதா வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு சொல்றாரு, அருண் தான் வந்து ரொம்பவும் வந்து ட்ரை பண்ணாரு. நான் கமிஷனர பார்க்கும்போது அருண் தான் வந்தாரு. சரி அருணும் இந்த மாரி வந்துட்டு உதவி வீட்டுக்கு செஞ்சாரு அருண் தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சுன்னா அவரும் சந்தோஷப்படுவாரு. நீயும் சந்தோஷப்படுவ. அதுக்காக தான் நான் அத வந்து சொல்லாம மறைச்சிட்டேன். விடு இது பெருசாக்க வேணாம். நீ போய் அவர்ட்ட போயிட்டு எங்க மாமா தான் கண்டுபிடிச்சாராம் அப்படி இப்படிலாம் நீங்க சொல்ல வேணாம் அப்படின்ற மாரி சீதாட்ட வந்து சொல்லிடுறாரு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவி பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துன்றது வந்து தெரிஞ்சு போயிருது. அவங்க வீட்ல மீனோட அம்மா எல்லாருமே வந்துட்டு முத்துட்ட வந்துட்டு நீங்க தான் உதவி செஞ்சீங்க. ரொம்ப பெரிய உதவி அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் எபிசோட் போகுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ரொம்ப கிராண்டா வந்து ஓப்பன் ஆகுது. அதில பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல எல்லாருமே சந்தோஷமா கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ், ஸ்ருதிக்கு ரோஹிணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அ ஸ்ருதிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வீட்ல ஆள் இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்றா. நமக்கெல்லாம் யார் இருக்கா மனோஜ் அப்படின்னு. நம்மளும் தானே பெரிய பிசினஸ் பண்றோம் அப்படிலாம் ஆனா முத்து, மீனாவ பத்தி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டேம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிரைவரு, பூ கட்டுறவங்க அப்படின்ற மாரியே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்துட்டு டிரைவர் வேலை இதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ப்ரோமோ வந்து போகுது.